Hi everyone, it's Naga Maths 12th CBSE Mathsல third chapter matrix exercise 3.2ல நம்ம 5th sum பார்க்கலாம். இதில் என்னென்னா எனக்கு ரெண்டு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க, A and B. இப்போ ஏயும் பியும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் அந்த மாதிரி நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் தான் பார்த்துட்ருவோம், வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ இந்த சம்மில் என்னென்னா எனக்கு ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா 3A - 5B. அதாவது ஏ மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தென் பி மேட்ரிக்ஸை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் இந்த கொஷினில் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். எப்படி எழுதுனோம்னா 3A - 5B which is equal to 3 into 2/3 plus 5/3, 1/3, 2/3, 4/3, then 7/3 to 2/3 minus 5 into B matrix 2/5, 3/5, 1, 1/5, 2/5, 4/5, then 7/5, 6/5, 2/5. ஜஸ்ட்டு இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்டு 3 எல்லா எலமெண்ட்டுக்கும் வரும். நான் டீட்டெயிலாகவே செய்கிறேன் உங்களுக்கு. 2/3 into 3, 1 into 3. அதாவது இந்த இருக்கிற 3 வந்து காமன் டு ஆல் எலமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே இது வந்து மல்டிபிள்ஸ் ஆகும். அப்போ 2/3 into 3, 1 into 3, 5/3 into 3, then 1/3 into 3, 2/3 into 3, 4/3 into 3, into 3, 2 into 3, 2/3 into 3 மைனஸ் அதே மாதிரி தான் இந்த 5ம். அப்போ 2/5 into 5, 3/5 into 5, 1 into 5, 1/5 into 5, 2/5 into 5, into 5. அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே 2 கேன்சல் ஆகி வெறும் 2 தான் இருக்கும். இங்கே மல்டிபிள்ஸ் 3, இங்கே 3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே 2, இங்கே 1 3s are 3, இங்கே இந்த 3 கேன்சல் ஆகி வெறும் 5 இருக்கும். இங்கே 3 கேன்சல் ஆகி வந்து 1, இங்கே 3 2, இங்கே 3 கேன்சல் ஆகி 4, எங்கேயும் 7, 3 2s are 6, இங்கேயும் 3 கேன்சல் ஆகி எனக்கு 2ன்னு இருக்கும். தென் மைனஸ் இங்கேயும் நம்ம 5 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2, தென் 3, 1 5s are 5, இங்கே 1, இங்கே 2, 4, 7, 6, 2. ஓகேவா? இப்போ எனக்கு ரெண்டையுமே மல்டிப்ளைஸ் பண்ண நம்பர்ஸோடு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ராக்ட் பண்ணால் 2 - 2, அடுத்து 3 - 3, 5 - 5, 1 - 1, 2 - 2, 4 - 4, 7 - 7, 6 - 6, 2 - 2. இப்போ இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 2 - 2 0, 3 - 3 0, 5 - 5 0, 1 - 0, 2 - 2 0, 4 - 0. இந்த எல்லா டேர்முமே வந்து சேம் நம்பராக இருக்குது, அதனால் எல்லாமே எனக்கு 0 கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து எனக்கு 0 மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் 5th சம்மோட ஆன்சர். நம்ம இப்போ இதில் 6th சம்மும் சேர்த்து பார்த்தலாம். இப்போ 6th சம் வந்து சிம்ப்ளிஃபை என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos theta into cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta minus cos theta sin theta. நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து இந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸஸ்க்கும் வந்து நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் இருக்குது. அதனால் இந்த எலமெண்ட் வந்து காமன் டு ஆல் த எலமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ். அதனால் என்ன ஆகும், காசு வந்து எல்லா டேர்ம்ஸோட மல்டிபிள்ஸ் ஆகும். அப்போ என்ன வரும் எனக்குன்னா
இந்த காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் இன்ட்டு சைன் வந்து எனக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா, தென் காஸ் மைனஸ் சைன் டீட்டா, அப்போ மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா, தென் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து ஃபஸ்ட்டு. தென் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி சைன் டீட்டாவை வந்து எல்லா எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் டீட்டா இது வந்து மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. அடுத்து இங்கே வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா, சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லையும் நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்மளை ஆட் பண்ண சொன்னனால ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. தென் இந்த எலமெண்ட் சைன் டீட்டா காஸ் டீட்டா. அடுத்து இங்கே இருக்கிற மைனஸ் காஸ் டீட்டா சைன் டீட்டா. தென் இங்கே பண்ணும்பொழுது மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. இது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. உங்களுக்கு இந்த பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். அது என்னென்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இது நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. அதனால் இங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறேன், 1ன்னு போட்டுறேன். இங்கே வந்து என்ன ஆகும், சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா, அதனால் எனக்கு இந்த டேர்ம் 0ன்னு ஆயிடும். அதே மாதிரி இங்கே மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா எனக்கு 0ன்னு ஆயிரும். இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா எனக்கு 1ன்னு வந்துடும். எனக்கு இது 2x2ல் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. தென் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.